தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தை மகதாயி நடுவர் மன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான தென்பெண்ணை நீர் பங்கீடு பிரச்சினையை தீர்க்க நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றத்தை அமைக்க 6 மாதம் அவகாசம் கோரி ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. தற்போது பணி இல்லாமல் இருக்கும் மகதாயி நடுவர் மன்றத்திடம் தென்பெண்ணையாறு பிரச்சனையை ஒப்படைக்கலாம் என்று ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், விவரம் என்ன? அதாவது பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசு ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போதைய திமுக அரசு நடுவர் மன்றம் அமைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று வாதிட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிட்டது. ஆனால் தற்போது இந்திய அரசானது ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய மகதாயி என்கிற நடுவர் மன்றத்திடம் இந்த விவகாரத்தையும் ஒப்படைக்கலாம், இதன் மூலம் செலவு மற்றும் காலதாமதம் குறையும் என்று தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் ஒன்றிய அரசு சார்பாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஆஜராகி இதே கருத்தை தெரிவித்தார். அதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இதில் மகதாயி தீர்ப்பாயத்துடன் ஒப்படைப்பதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏன் இந்த சட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மசோதா கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஒன்றிய அரசிடம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பினர். அதன் பிறகு இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் அதேபோன்று கர்நாடக அரசும் பதிலளிக்க உத்தரவிட்டு 2 வாரங்களுக்கு தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருந்தபோது திமுக அரசு தொடர்ந்து நடுவர் மன்றம் வேண்டும் என்று வாதிட்டது. தனியாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் திமுக அரசினுடைய வாதமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது நிலவில் இருக்கக்கூடிய மற்றொரு நடுவர் மன்றத்திடம் இந்த பிரச்சனையை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்தியா தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தை மகதாயி நடுவர் மன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.